இதுவரையும் 2 பேருக்கு நடுவில் 2 டீமுக்கு நடுவில் 2 நாட்டுக்கு நடுவில் கூட சண்டை நடந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற 2 பார்ட் ஆஃப் பிரெயினுக்கு நடுவில் சண்டை நடந்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பார்ப்பீங்க. லெஃப்ட் பார்ட் பிரெயின் விசஸ் ரைட் பார்ட் பிரெயின். பொதுவாகவே மூளையை 2 பிரிப்பாங்க. ஒன்று லெஃப்ட் ஹெமிஸ்பியர், இன்னொன்று ரைட் ஹெமிஸ்பியர். இது ரெண்டுமே தனித்தனியாக வேற வேற வேலைகளை செய்யுது. இந்த 2 பார்ட்டையும் இணைக்கிறது தான் இந்த கார்பஸ் கலாசம் அப்படின்ற நரம்பு தொகுப்பு. இதுதான் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது. லெஃப்ட் ஹெமிஸ்பியர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கு, கிராமர், மேக்ஸ், முடிவெடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அதாவது இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க, ஒழுக்கமாக இருக்கிறவங்க, அதிகமாக பேசுகிறவங்க, இவங்க எல்லாருமே லெஃப்ட் சைட் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ரைட் ஹெமிஸ்பியர் வந்து ஆர்ட், மியூசிக், இமேஜினேஷன், எமோஷன், முகத்தை அடையாளம் காட்டுறது, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அதாவது இந்த ஆர்டிஸ்ட், ரைட்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், டீப்பாக திங்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே ரைட் சைட் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போட்டியோட முடிவில் ஜெயிச்சது யாருன்னா பிரெயின் தான். அதாவது 2 பார்ட் ஆஃப் பிரெயினும் தான். பிகாஸ் ரெண்டுமே ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ரொம்பவுமே முக்கியமானது. ஆனால் நம்ம செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதிகமாக லெஃப்ட் இல்லைனா ரைட் சைட் பிரெயினை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.